பண்ணுது பிடிச்சி என்னோட பண்ண ஒரு வேலை முடிஞ்சு டீ குட்டா அண்ணோ டீ சாப்பிட்டேண்ணா முதல்ல அவன் டீ தானே மெயின் நான் பார்த்துட்டேன் உன் வீக்னஸ் வந்து டீயும் பீடி தான் கரெக்டா தானே போயிட்டு வந்தியா அதான் நான் பார்த்தேன் இன்னும் போகாம எனக்கு என்னோட வீக்னஸ்ஸே அங்கே தான் இருக்குது பைத்துமா உனக்கு பிடிச்சதா சரி அப்படியே வரும்போது சாப்பிட்டு வரலாம்ல ஐயோ எவ்வளோ டைம் தெரியுமா ஒரு ஒன்றாவது கஷ்டப்படுறது அதுக்கு தான் சாப்பிட்ருக்கணும் ஏன் இப்படி பண்ணுறீங்க சூப்பரேசர் ஏதோ பொங்குது இங்கே சூப்பரேசரு இங்கே ஏதோ பொங்குது எல்லாம் இந்த கம்பெனிக்காரரு எந்த எத்தனை பேர் வந்து எந்த கம்பெனிக்காரருங்க வேறு எது ரோடு ஒர்க் அந்த கம்பெனிக்காரரா இது சக்திண்ணா சக்தி பில்டர் ஆளுங்க போப்பா உங்ககிட்ட என்ன போகிறப்பா எங்க மேடம் கிட்டயா நான் எதுவும் சொல்லப்பா சொல்லு இல்லை சொல்ல வந்து சொல்லு வந்து லைன் எடுத்து அது வந்து அப்படி பக்கெட் வந்து ஒரு நிமிஷத்துலையும் மேலே வந்து கட்டணும் அதனால தான் லைட்டிங் அவர் வந்துடுறாரு எங்கே போனது ஒரு சூப்பர் ராமேஸ்வரி எங்கே போனது எங்கே போனார் இப்போ அவர் ஃபோன் பண்ணி பண்ணுறது அரிசி காமிச்சோல்ப்பா அவர் அரிசிக்கு ஃபோன் பண்ணிக்கிறாரு அவர் ஃபோன் பண்ணிக்கிறாரு எனக்கு வர சொல்லுன்ட்டு நீ என்னப்பா நீ இங்கே இல்லை போகல போகிறேன் உனக்காக நான் போகிறேன் உனக்காக போகிறேன் ராமசாமி நான் போகிறேன் ராமசாமி நீ சொன்னதுக்காக போகிறேன் ராமசாமி பாதி தான் விட்டு வருது ஏறு விட்டு அடிக்குது ஏய் மோட்டரை பாதிக்கு தெரியுது கொஞ்சம் பள்ளத்தில் வைக்குமோ காலையிலே உண்ணா போனா போதும் உண்ணா
நம்ம வேலை முடிச்சுதுண்ணே. அது நம்ம வயிறு தானே உள்ளுக்குது கரெக்டாக வயிறு அடிக்கணும் அடிக்குது வெளியில் போனது. அப்படியா? அது ஈரம் வேறு வைக்குது. நல்லா தூக்கி இப்போ ராமசாமி தூக்கி தூக்கி. ஆ ஐயா குச்சி இருக்குது. மரக்கட்டை ரன்னர் தள்ளு பக்கத்தில் போகுது ராமசாமி. ரன்னர் தூக்கி போடு. நல்லா பிளான் போடுற நீ. Wow. சூப்பர்வைசர். எல்லாம் போயிட்டுது. எல்லாம் போயிட்டுதா? எம்புடு தண்ணி போகுது சூப்பர்வைசரு. எம்புடு தண்ணி போகுது சூப்பர்வைசரு.
பேசுறியா என்ன வேணும் ரன்னரெல்லாம் இந்த பக்கம் எதுவும் இல்லை மேஸ்திரி அந்த பக்கம் தான் போனா இங்கே இருக்குது இங்கே பாரு பாரு இங்கே இருக்குது பாரு இங்கே இருக்குது பாருங்க கிராம் இல்லை அந்த பக்கம் பாரு இல்லை இங்கேருந்து அதெல்லாம் நேற்று எடுத்துன்னு போட்டாங்க அது 12 ஆச்சு நான் அதுதான் சொன்னேன் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் வாயா வேலைக்குதுன்ட்டு இந்த மோட்டர் ஆனால் எடுத்துகிட்டு வயசியா ஐயோ இங்கே கூட முடியுது ஐயோ நாளைக்கு கூட முடியுது இந்த மாதம் இங்கே வாங்க அப்படியா சொன்னாலா ஃபோன் பண்ணி தான் அவனுக்கு அதுதான் அவன் எனக்கு 2 டைம் ஃபோன் பண்ணியிருந்தேன் வர சொல்லுன்ட்டு அங்கே முடிச்சுட்டு அங்கே போய்க்கலாம் சரி அங்கே வர சொன்னான் இங்கே போய்க்கலாம்ல காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி தான் சொல்லிக்கலாம் அவனுக்கு இங்கே கூட முடியுது அதனால தான் அதுக்கப்புறம் பண்டிகை லீவ் கொடுக்க மாட்டாங்க ஷேப்பு முடிக்கிறாங்க மேடம் இது மட்டும் சொல்லுங்க இதை முடிச்சுட்டு கிளம்புறாங்க கரெக்டா ஆமாம் ஊருக்கு போகிறதுக்காக ஃபஸ்ட்டாக வேலை செஞ்சேன் ஆமாம் ஆமாம் அவங்க வீட்டில் இவங்க 3 பேர் பண்ணுவாங்க 3 பேர் தரம் போட்டுருங்க மேஸ்திரி ஒருத்தருக்குறாங்களா உங்கள் மேஸ்திரி வெளிச்சிலே போட்டால் ஈஸியாக ஆகிடுது மேடம் முக்கியமாக லேட் ஆகிடுது நைட்டு வந்து 9 மணி ஆச்சு இல்லை இப்போ அவ்வளோதான் இவங்க ஊருக்கு வந்து அவசரமாக முடிச்சிடுவாங்க நீங்கள் காங்கிரீட் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பி கட்டிட்டு சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் கால்குலேட் பண்ணி அது சேம் 16 நிமிஷம் தான் முடியும் மேடம் க்ளோஸ் பண்ணால் தான் மேடம் எடுக்க முடியும் மேடம் ஹலோ ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணிட்டு டிஸ்பிளேல வா அந்த சென்டரில் இங்கே சீட்டு நல்லா இருக்குது நானும் வரேன் அது 8 வாரத்துக்கு போட்டு மூலம் வந்து கட்டி விட்டுலாம் ஒரு டிரைவர் வராது கம்பி பெண்ட் பண்ணிக்கிறாங்க அதுதான் இல்லை இது பார்த்து ஃபஸ்ட்டு அங்கேருந்து கட்டி வந்துருக்கணும் அந்த லைன் அது இது கட்டணும் அதுதான் மெயின் தான் மிஸ்டரே சொல்லிருக்கே இல்லை அந்த 3வது டிக்கு தள்ளி கட்டிட்டு நூல் கவர் இப்படி கீழே எடுத்துட்டோம்லான்னு வச்சுக்கா அது கரெக்டாக அந்த நம்ம சென்டர் கம்பிக்கு இருப்பாரு அதை டச் ஆகிற மாதிரி இது அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா வந்து வராது அதான் டெக்ஸ்மெல் நட ஆமாம் சென்ட்ரு நூல் கவர் மார்க் பண்ணுவோம்
రికార్డింగ్ ఉంది, రికార్డ్ అయితే ఉందో నువ్వు. ఏమనుకోవడం నన్ను, నా దగ్గర అన్ని ప్రూఫ్స్ ఉంటాయి. మొన్న లేదు నేను పంపించలేదు, డబ్బులు మాత్రం పంపించేయడం ఉండే వాళ్ళు. ఏమో చేయండి అప్ప, ఎట్లా మీరు బాగుంటుంది సార్ నా వాళ్ళకి వెళ్ళిన బియ్యం తీసుకోపోయి వాడు ఫోన్ వేస్తాను నాకు ఆడిపోతుంది. కూర్చుని పలికి రమ్మన్నాడు నాకు ఫోన్ వేస్తారు రమ్మను అనేసి. నేను ఇక్కడ వచ్చినట్టు నీకు దాని పోనీ నీకు పంపించే వచ్చింది, దానికి నేను వెళ్ళిపోయింది. నీకే చెప్పా ఆడ టర్నింగ్ ఆయన కోడి చెప్పాడు, వాడు చెప్పినాడా వాడికి కోడి వేస్తుంది ఎత్తలేదు అనేసి నీకే వేస్తుంది. ఆడ ఫస్ట్ టైం వేసినాడా ఒక గంట రమ్మన్నాడు, మళ్ళీ ఇప్పుడు నిన్న వస్తాను సూర్య దాని దగ్గర రమ్మను విరినా అన్నాడు, ఇచ్చేసాడా తీసుకొస్తా. సరే వీడి అంటే ఈ పొద్దు లాస్ట్ మంత్ ఏంటి దానికోసం నేను వదిలేసిన పోయినా తీసుకోవచ్చా, పొద్దున్నే పోతామంటే నాకు జ్ఞాపకమే లేదు, దాని తర్వాత గ్యాప్ వస్తుంది. లేదా మోటార్ కొంచెం లోకి వాటర్ లోగా అంతే లేదనా, అది ఏరెడుతుందా అది నచ్చరా. ముట్టేసిపోయేదేనా, ముట్టేసిపోయేది అంతేనా, ఇంకా బండి ముట్టుతాను వచ్చేది. రేపు ఒక రోజు లేవు చాలు. మీరు ఉగాది పండుగ ఇది చేసేసారా, ఇది దీన్ని చేసే మీ పండుగ దేన్ని చేస్తాము దాన్నే చేస్తాము. మీరు చేసుకుంటారు మా చేసుకుంటారా, ఇది బాగానే ఉంది. సెలవు అది కమ్మి మీది కమ్మి, ఇది కొంచెం చెప్పేసి లేదు. ఇప్పుడు అన్నీ అప్పుడు ఏమంటే ఇప్పుడు ఇప్పుడు ఇది పడిపోతుంది కదా వర్షము, అప్పుడు దుంటారు కదా మేమంతా ఎట్లా తెలుసా, ఇప్పుడు ఇట్లా పొలంలో అంటే దున్నుకోవచ్చు, ఎప్పుడంటే దానికి వచ్చి ఏమంటే కూలి వాళ్ళు ఉన్నారు కదా వాళ్ళకి రేట్ ఎక్కించేది, ఓహో ఇట్లా ఎద్దులో తోలే వాళ్ళకి ఇంత అనేసి అంతా సంబళం ఎక్కించే మరి అంతా అప్పుడు మాట్లాడేసి ఫస్ట్ సంవత్సరం కదా అప్పటి నుంచి మాట్లాడేసి ఇప్పుడు కొట్టేసి మటన్ చికెన్ తినేది ఆ రోజు. అప్పుడు మాట్లాడేది ఇప్పుడు మాట తినేసేది, ఇప్పుడు మొత్తంగా తినేది అంతే. ఇప్పుడు చేస్తాం అంతా పసుపు వేసుకు అంతా చేస్తారా, అప్పుడు వచ్చి పసుపు అంతా వేసేయలేదు, ఉత్తిగా మటన్ చికెన్ మన తాగేది తాగేవాళ్ళు మంచిగా బాగా ఇది చేసుకుంటారు. అప్పుడు ఒక వారం ముందర మాట్లాడేసి ఒంటికి ఎంత అనేసి అందరూ పిల్లలు ఒక 20 మందికి 10 మందికి అట్లా పిల్లలకి తీసుకొని కొట్టేసేది. సరే సరే సరే, కానీ అప్పుడే సెలవు ఉంది మీకు, అప్పుడే సెలవు, ఇప్పుడు సెలవు ఉంది, అప్పుడే సెలవు తినేదే కదా ఇంకేం సెలవు అంటే ఒక 50 రూపాయలు 100 రూపాయలు ఎక్కువ రావచ్చు, పూర్తిగా బియ్యం ఖర్చు అంతే కదా. ఇప్పుడు వెళ్ళిపోతావు లేదు, ఎవరికి పోదా ఈరోజు రేపే పోతానే ఉన్నాం. మా ఓనర్ దగ్గర రాలేదు, ఇస్తారు కదా ఇప్పుడు మా మేనేజర్ దగ్గర పర్మిషన్ వచ్చింది నిన్నే, లీవ్ అందరికి లీవ్ అనే అన్నాడు. రేపా మన అట్లయితే ఇంకేంటి ఇంకేం చేస్తాం, పండుగ అందరికీ లీవ్ ఉంటుంది. మా ఓనర్ ఏమంటారు ఇంకా హుట్టి పోసేస్తా, సరే అది ఆడిపోసే పో నీ దవ్వు ఆవకు పోసే టెంక మందికి పోసేనా. వీళ్ళంతా ముంచేస్తా పోయి మరి దాంట్లో పంజాడు రొట్టి సోడు ఏదో ముగ్గురు ఉంటారు, హోటల్ వెళ్తారు.
ముడిచేసిపోతారండి అంతను. ఇంత బాగా చేసేసి కూడా ఏమన్నా దీన్ని ఇప్పటికి ఏమన్నా నీళ్ళు అంతా నీళ్ళు లేపుతారు. సరే మిషన్లో తూకి పెరిగిపో ఇంకేం చేస్తావు. పెట్టేస్తారు అది షేర్ మారింది, వాళ్ళు రావాలి అయితే షేర్ మారింది కదా, పోతే పుసుకుని పోతుంది. వాళ్ళు వస్తే ఇప్పుడు ఆ సీట్ తిప్పుకునే వాళ్ళు గ్రిప్కే ఓల్డ్ సీట్ ఇంకెళ్తుంది లాస్ట్ లేదా ఏం గ్రిప్ అయిపోయి ఓ ఈ సైడ్ ఓపెన్ ఉంది కదా దాంట్లో. శనికి చెప్తున్నాడు నా మా నాయన అడిపోయాడు అడుగుతుంది, మా నాయన లేదు నేను అడిగేసుకొస్తుంది అడిగేస్తుంది. మన శనిలో అయితే మనం అంత మా దగ్గర 4 ఉన్నాయి, చిన్నవి 2 పెద్ద 2. నేను చెప్తాను వాళ్ళంతా అట్లా వాళ్ళు కదా, అట్లా తీసుకోపోతుంది అట్లా వాడినే తెచ్చిస్తాను మా పని ముచ్చిన వీడు కావాల్సి నా అడియాలంగా పెట్టుకుంటూ లేదా ఉన్నారు చూడు జనమనంలో అన్నీ వస్తాయి మజా అంటారు. అవును మొత్తం తెలియదు ప్రామిస్ చెప్తాం మేము వచ్చి ఆ పని ముడిచినా తీసుకొని అట్లా చేస్తాం అంటే ఇంకొన్న టైం వచ్చి వాడికి అడిగేదానికి మాకు మర్యాద కావాలి కదా. ఇంకా అట్లా చెప్తున్నాడు వాడు, ఎత్తుకో పెట్టుకో కావాల్సింటే ఆడియాలంగా పెట్టుకో నేను పోయే ఇచ్చిది ఏమో చెప్తాడు. దానికి వచ్చి మా నాయన అడుగుతుంది లేదురా మన దగ్గరే ఉంది కదా ఏంటి మనం పోకపోయింటే కన్నా ఆడిపోకుండా ఇటు తీసుకొచ్చి తెచ్చేస్తున్నా. ముందంతా పెట్టేదా ஆள் வரணும், அந்த கம்பி எடுக்க சொல்லுங்க அப்படியே ஆளுக்கு அதில் வரேன். ఇట్లా వచ్చే కదా ఇట్లా కూడా రావచ్చు, ఇట్లా వచ్చి ఇట్లా ఎత్తిదేనా ఇట్లా చెప్పాను ఇట్లా దగ్గరికి వండుకుంటావా ఇట్లా చేసి ఇక్కడ వండుకొని పక్కన இந்த சப்போர்ட் பீஸ்னா எடுங்க, இந்த சப்போர்ட் பீஸ்னா எடுங்கண்ணா குழி வைக்கிறதுக்கு, இந்த ரன்னர் பீஸ் இதெல்லாம் எடுங்க. వాడిగా తినేలా తింటాడు మనిషి వాడే టీ తాగిపోతుంది అదే వచ్చేసి వచ్చిన పోయినా నేను బలూర్లో వచ్చి వస్తుంది టీ తాగి వచ్చేస్తుంది ఇంకా తింటేదన్నాడు. పని మీద అంత పని చేస్తాడా ఏమో నీదే తెలియాలా ఇంట్రెస్ట్గా పనిచేస్తాడమ్మా చేస్తాడు నా పైన వాళ్ళకి పర్వాలేదు కదా చేస్తాడన్నా వచ్చి చేస్తున్నాడు. மேஸ்திரி இங்கே மோட்டர் எடுக்கணுமா எனக்கு கொடுங்க நான் எடுத்து போயிடுறேன் நீ கட் பண்ணி இங்கே பாரு மேஸ்திரி மேஸ்திரி இல்லைண்ணா இப்போ எனக்கு கட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு நான் எடுத்துன்னு போயிடுறேன் இல்லை இல்லை மேலே வைக்கிறேன் இல்லை 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 எனக்கு மோட்டர் வேணும் கட் பண்ணி வைக்கிட்டு நான் எடுத்து போயிடுறேன் மேஸ்திரி கொடுத்து நான் எடுத்து போயிடுறேன் நாத்துக்கு எடுத்து வைக்க சொல்கிறாங்க நீ இல்லை இல்லை உன் கையிலேருந்து வைக்க கொடுக்கணும் என்னால் தூக்க முடியாது என் கையில் சும்மா தொட்டு கொடு போதும் தொட்டு தான் எடுத்து வைக்க போகிறேன் மேலே சும்மா கம்பி கட்டணும் வரல ஒரு பூஜையில் இது கம்பி சாஞ்சினுங்குதுன்னு ரெண்டாங்க இப்போ சென்டர் பாயிண்ட் எடுக்கலாம் ஏன் சூப்பரேசரா சூப்பரேசர் கம்பி எவ்வளோ இருக்குது 1.5 அடி சாஞ்சினுங்குது. ஆமாம் இப்படி சாஞ்சிது சென்டர் பாயிண்ட் எடுக்கலாம். இது நேரம் சுற்றினு தான் இருந்தேன் இது நேரம் சுற்றினு தான் இருந்தேன் பார்த்தேன் நானும். என்ன மேஸ்திரி உனக்கு அவ்வளோ தெரியாது உனக்கு சரியா தெரியாது மேஸ்திரி எனக்கு. ஆமாம் நிறையா கற்றுக் கொடுக்குறாங்க எனக்கு. ஆமாம் ஆமாம் இவங்கிறதா கற்றுக்கிறதுக்கு வந்து நான் வேலை. ஆமாம் உனக்கு ஐடியா தெரியாது.
நல்லா தெரிஞ்சுங்க மாதிரி தான் புளுத்திக்கிறது, ஒரு புழுலும் தெரியுதில்ல. ஆமாம், அப்படி சொன்னாதான் தெரியும். இல்லைன்னா நீ செய்வியா? சொன்ன செய்வியா? செய்ய மாட்டி. 150 வாட்டி எடுத்து வச்சுக்கணுமா இங்கேயே அந்த மோட்டரை. இதை தண்ணீர் எப்படி இருக்குது கீதுங்க வழி கொஞ்சம் பள்ளமே. இப்போ ஷேர் போட்டு கலக்கி குட்டி கொளிப்பு அப்படிதான் ஆகுது. இப்போ அப்படிதான் ஆகுது, ஷேர் மாதிரி ஆகும் பாரு. இப்போ இதுக்கு இப்படி வந்தால் இதுக்கு நேரில் வந்தால் வாய்ப்பு இங்கேயே தூக்கி வைக்கலாம். இல்லை கொஞ்சம் குனி நோண்டி வச்சுட்டு அப்படியே அலைக்க விட்டுருணும். இங்கே வரான் பாரு வேணும் அங்கேயா? ஆமாம், இல்லை இப்படி வர சொல்லிக்கிறேன், நான் இப்படி வர சொல்லிக்கிறேன். பார்க்கலாம். பாருண்ணா இது கிட்ட வரும் இல்லையா? எனக்கு இதெல்லாம் இடிக்கும். பார்த்தியா நான் சொல்லல? எப்படி சொன்னேன்? ஏய் வா வா உணிஞ்சிச்சு போ. பார்க்கலாம். ஓகே ஓகே. நோ இந்த பக்கெட் எடுனா போதும் 8 மணி இருக்குதுங்க. நான் எடுத்துட்டு இல்லை அங்கே எடுத்துட்டு பாரு அதே மாதிரி தான் இருக்கும். மாட்டிவிடு மட்டமாக கட்டி மாட்டிவிடு.
ஐயோ ஐயோ தொட்டத்தை வந்து எடுத்துன்னு போவா. காங்கிரீட் கொடு. நான் போக முடியாது என்னால். அது இங்கே பாரு இந்த பைப் கட் பண்ணி கொடுத்துரு. அதெல்லாம் அப்படியே போகணும். எப்படி இது இழுத்துன்னு போகட்டுமா? இழுத்துன்னு போக முடியாது. நீ கட் பண்ணி கொடுத்தா நான் எடுத்துன்னு போக முடியும். எவ்வளோக்கு ஜாயிண்ட் போயிருந்ததே தெரியல. அங்கே தான் இருக்கும் பாரு, தண்ணி போய்க்கும் அதுக்குள்ளே தான் தண்ணி போய்க்கும். அது தூக்கும் போதே தான் லூஸ் ஆகிக்கும். எப்படி பார்த்த பாரு, ஒரு நல்ல வார்த்தையே வராதே. நல்ல மேஸ்திரி வராதா? வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரே வார்த்தை. அடிக்கும் போது சொல்கிறது கொஞ்சம் நல்லா அடிங்கன்னு போட்டு என்ன ஆகி போகுது? யாரை விட்டு அடிக்கிறது? அங்கே தான் போயினுக்குதா? அப்போ அதுக்கு மட்டும் டேப் அடிச்சுட்ரு. பெருசாக போயினுக்குதா? என்னப்பா கண்டுக்காமல் போயிட்டு பாரு. சரிதா? உங்களுக்கு சரி, ஓகே 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 சார். நல்லா அடிச்சுட்டு அவங்க இடத்த அடிக்குதுன்றாங்க. மோட்டரை போயின்னே இருக்குது. இறங்கு தண்ணியில் யார் கற்றுருக்கு? இவரு கார் துப்பி விட்டுருந்தே எப்படா சொல்லிட்டு காலையில் இறங்கிட்டேன். காலெல்லாம் எரிந்து தெரியுமா? நீ இந்த ஊரை விட்டு போகிற சொன்னிக்கிறேன், நீ போக மாட்டேன்ற. இழுத்தடியே கொஞ்சம் டைட்டு இல்லை, அப்போ தான் நல்லா பிடிக்கும். ஊரெல்லாம் விட்டு போகிறதில்ல, இவங்கள விட்டு போயிடணும். வேணாம், ஊரை விட்டு போ. ஊரெல்லாம் விட்டு போக மாட்டேன். ஆளுங்களுக்கு சொல்லி காங்கிரீட் வந்துருச்சு அப்படின்னாரா நைட்டு சொல்லிக்கிறேன். அவங்க காலையில் கேட்டால் யாருக்கு சொன்னாங்க அப்படின்றாங்க. அவங்க காங்கிரீட் தண்ணியாட்ட விடு, நான் கெட்டியாக விட வச்சுட்டு பைப் உடச்சு போட்டான். யாரு? அவனே ராமசாமியா? ராமசாமி நல்ல பேர் வச்சுன்னு நல்லா பேர் வச்சுக்கிறேன் ராமசாமி அவங்க அப்பா. நான் சென்டர் லைன் பிடிக்கணும்னு குளிச்சுது. அது 1 அடி இருந்தானக்கு இதுனாக்க அது என்ன பரவாயில்ல, போய் பிடி. ஓடியோ டேப் அடியான்றது இருந்தாலும் அவன் ஓடியா டேப் அடின்றது 2 ஆளுக்கும் சரியா போச்சு. உன்னை வச்சு நல்லா விளையாடுறாங்க. விளையாடுறதுக்கு நல்லா கேட்கறது. இது சேருக்கு கொட்டியா குழப்புனா அப்படியே குழம்புது. இது எடுனாக்கா எங்கேருந்து எடுக்கிறது? இதை போய் எப்பா சுடுது. எப்படி உக்காந்துக்கிற நீ சாமி? என்ன பண்ணுறது? காயுது. பைப் அப்படியே இழுத்துக்கூடியா? எது? ஆமாம். என்ன வாட்டரு? அங்கே ஜெயிண்ட் அங்கே போயிட்டு இருக்குது. ஆட போயிடுச்சு.
வீட்டில் வலி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு சொல்ல நான் வரேன் கேளுக்க. இங்கே எதுக்கு வரா? இதெல்லாம் தள்ளணுமா? ம். புதுசாக வாங்கி வாங்க சொல்லணும். உன் வேலை என்ன? சிமெண்ட் அடிக்கிறது தானே வேலை? உன் வேலை என்ன? சிமெண்ட் கலப்பு சிமெண்ட் அடிக்கிறது தானே? இல்லை, வாட்டர் டேப்பே போடலையே. ஜெயிண்ட்டுக்கு இதெல்லாம் பழசுக்குது. சுத்து தான் இது. சின்ன மாட்டேடு நான் எப்படிக்கு ஒரு கிளீனாக எடுத்து கவர் வையே. என்னமா அப்படி போட்டு என்ன பச்சா போட்டு வச்சுக்கிறேன். நான் போட்டனா எத்தனை சுத்துக்குது பாரு, எத்தனை தாட்டி தோக்கிறது இது, எத்தனை பாருங்க லைன் பாரு இவ்வளோ மாயிட்டுனுங்குது. விடு இல்லைனா விட்டுட்டு சின்ன மாட்டேன் அதேவா விட்டுரு. போட சொல்லு. தூரமாவா? அதெல்லாம் அந்த சீட்டை அந்த இன்னொரு எடுங்க. வந்துச்சு. இப்போ நல்லா வருது. புளி அவ்வளோ இல்லை. கொஞ்சம் வருது அவ்வளோ. மண் போட்டு மண் போடும். கொஞ்சம் கீழே சொல்லு. நான் కొంచెం కీలే இருக்குண்ணா. தண்ணி கம்மியாச்சதில்ல அங்கே లేదా తక్కువ దోశ ఉంది ఇల్లు. ఇంకొంచెం దింపలు. ఓకే, ఇంకొంచెం దింపునా. మోటార్ కీలదా
ஒரு சீட்டு ஒரு ரன்னர் இருக்குது அவ்வளோதான் எடுங்க மொத்தம் மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லி டிஸ்பென்சரு
பாருங்கள் அங்கே இதுதான் வேலை. ட்ரிப்ஸ் போட்டு கூத்தி மண் ஓட்டி ஏதோ கஷ்டப்படுறீங்க இது எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஈஸியாக அவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்தே இல்லை அவங்க ரிஸ்கே கிடையாது, சிம்பிளாக போட்டாங்க அவங்க. சிம்பிளாக வேலை. சாமி என்ன பாடுபட்டு கம்பி கட்டுறதுக்கு நாங்களும் கம்பி கட்டுறோன்ட்டு ஆனால் சாமி எங்கள் ஒரே நாள் பிடிச்சிட்டாங்க அவரை. நேற்று வந்தாங்க, நீங்கள் அவ்வளோதான் கம்பி கட்டினா சைடு வச்சுட்டு போயிடுவாங்க. கலைஞர் ரெடி, அதுவும் ரெடியாக இருக்குது. மேலே ஒருத்தன் க்ளீன் பண்ணுறான், க்ளீன் பண்ணிட்டு வந்துக்கிறான், கிளக்குறான் பாரு ஒரு நாள். ஆமாம் மேலே எது இருந்தானே க்ளீன் பண்ணிட்டான். இது என்ன மயிர் பிடுங்க பண்ணுறான் பையன் மேலே. இவன் பேசி போன சரி நீ குடும்பத்தை மட்டும் தான் பண்ணுறான். நான் சொல்கிறது இந்த கம்பி 1.5 அடிக்கு நான் பெண்டுக்குதுன்றான். இல்லை நான் சரி பண்ணிக்கிறேன், நீ போய் கட்டு போகுது இல்லையானாக்கா நான் மேலே ஏறி கட்டுவேண்ணா. கட்டுறதுக்கு பெண்டு தானே இருக்குது, எப்படி நேரம் வருமா? விசிறி போட்டு வந்துட்டேன் நான் வயிறை நூலை என்ன ஒரு அர்த்தமாக வேலை செய்யணும். வேலையும் சேர்றதில்ல, ஒன்றும் சேர்றதில்ல, ஏதோ இல்லாத கேஜிக்கு வச்சுன்னு நான் வாங்குறோம். கம்பி சம்பளம் சோப்பு வச்சுருந்தோம்னா 30,000 40,000 இல்லாத எவனும் வைக்கிறது யாரும் வைக்கிறதில்ல. 24,000 போகிறான்னா இவன் ஒரு உனக்கே கொடுக்கணும் அந்த காசு இல்லையா? ஆசை எனக்கெல்லாம் வேலை கற்றுக் கொடுக்காதீங்க, கற்றுணும். காங்கிரீட் வர சொன்னால் நேரத்தில் சொல்லிடுறேன். ஆமாம், எனக்கு அதே பிடிக்காது. இருட்டில் போனால் எங்கே போகுது இங்கே பிடிங்கிது யார் தெரியும்? பிடிக்கணும் போது எல்லாம் போயிட்டாங்க. எப்போ? நைட்டு நானும் அந்த பையன் எங்கே இருக்கிறான் பாரு, அவன் மட்டும்தான். அவரு தள்ளமும் இல்லை, கெட்டியாக விடுன்றான். காங்கிரீட் நின்று அதை பிடிக்கிடுச்சா? அந்த பக்கம் பிடிங்கிடுச்சு, வேறு இங்கே பிடிங்கிடுச்சு. அதுதான் சொல்கிறது, நேரத்தில் விட்டுருணும். எப்பயோ வர டைமில் விடுறது. நாங்கள் தண்ணியாட்ட விடுங்கன்றான், அவன் கெட்டியாக விடுன்றான். சீட் எடுக்கிறதுக்குள்ள மண்ணை போட்டு முடியறாப்புல அவரால் முடியல. வேறு இங்கே பிடிங்கிச்சு இந்த தண்ணி வராதுச்சு. போடு அங்கே வராது, நீ போடு. எல்லாருக்குமே வேலை இல்லை, அவ்வளோ முடிஞ்சிச்சு. வேலையில் என்ன டக்கா இங்கே ஒன்று தான் இருந்துச்சு எல்லாருக்குமே வேலை. இதுக்கு இல்லை, இந்த சைடு ஒன்று போய் எத்தனை இருக்கிறாங்க பாரு, 10 ஆள் இருக்கிறாங்க. சொன்னால் அந்த பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 10 நாள் காங்கிரீட் வந்துட்டா இது ரெடி பண்ணுறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஆமாம், இன்னும் 1 மணி நேரத்தில் முடிச்சிடறாங்க. காங்கிரீட் வந்துடணும். அவர் அந்த பைப் விட்டார். நைட் உடஞ்சி போச்சு பைப்பு. அதான் கட்டே போச்சா? இப்படி பிடிச்சிருந்தேன் பாரு, கீழே ஒரு பீஸ் வச்சுருந்தேன். ஃபுல்லாக சொல்லிட்டான் காங்கிரீட்டு. 3/4 வாசல் கொண்டு ஆகி போச்சு. கால் மேலே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துக்கணும். அவ்வளோ பெரிய பைப்பு காங்கிரீட் ரப்பாங்க, என்ன ஆகும்? மண் போடுறானே நான் ஊழம் பண்ணு விட்டா நீயே வாரி போட்டுருவேன். அதுதான் நீங்கள் கேட்குறாங்க அண்ணா கிருஷ்ணன் வந்தாங்க. சீட் பிடிக்கூடாதா? சீட் பிடிக்காங்கிறீங்க, ஏன் சீட் பிடிக்க போட்டுறான் பாரு வருமானம். அவ்வளோதான் இது 1000 வேலை விஷாடுறான் பாரு, சீட்டு வரும்போது போடுறாங்க. அப்போ தெரியுது சீட்டு பிடிக்குறது. சீட்டு எப்போ கட்டுறது? தண்ணியெல்லாம் போகாது, சேராது. தண்ணி போகல பாரு, மோட்டர் ஓடினே தாங்க இது.
ஏய் அது ஒரு பக்கம் கண்ணு அப்புறம் பொத்துன்னு போச்சுன்னு கையிட்டு உள்ள போயிருவேன்